இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருவருகை காலத்தினுடைய 3வது ஞாயிறு மகிழ்ச்சியின் ஞாயிறாக இன்று கொண்டாடப்படுகிறது. எனவே இந்த நாளிலே இன்றைய இறைவார்த்தை வழியாக இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி, நாம் ஒவ்வொருவருமே வரக்கூடிய அந்த மெஸ்ஸியாவை கண்டு அல்ல காணாமல் அவர் மீது நம்பிக்கை கொண்டு வாழ்கிற போதுதான் நாம் பேறு பெற்றவர் என்ற ஒரு செய்தியை இன்றைய நற்செய்தி வழியாக ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். அது ஒரு சிறு கிராமம். அந்த கிராமத்திலே ஒரு பெரியவர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். பாரம்பரியமான ஒரு கத்தோலிக்க கிறிஸ்துவ குடும்பத்திலே பிறந்து வளர்ந்தாலும் கூட கடவுள் நம்பிக்கை என்பது அவரிடத்திலே சுத்தமாக கிடையாது. எத்தனையோ நண்பர்கள் எல்லாம் எவ்வளவோ அறிவுரை சொன்ன போதும் கூட கடவுள் மீது அவர் கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லாதவராக இருந்தார். அப்படி இருக்கிற பொழுது ஒரு நாள் ஒரு இளைஞன் அந்த பெரியவரை பார்த்து அவரோடு பேசுகிறான். ஐயா, உங்களுக்கு வாழ்க்கையில் கடவுள் நம்பிக்கை இல்லைதானே? அவரும் ரொம்ப பெருமிதமாக ஆமாம். சரி, எப்படி இதை சொல்லுகிறீர்கள் என்றெல்லாம் பல விவாதங்களை அந்த பெரியவரோடு வைத்துவிட்டு கடைசியாக ஒரு கேள்வி கேட்டான். எப்பயாவது பைபிள் படிச்சிருக்கீங்களா? அவர் சொன்னார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் படித்ததே கிடையாது. சரி, உங்களுக்கும் எனக்கும் ஒரே ஒரு சேலஞ்ச். நான் ஒரு விவிலியத்தை கொடுக்கிறேன், அதில் எல்லாவற்றையும் படிக்க வேண்டாம். நீங்கள் நற்செய்தி பகுதி, அதிலும் கூட ஒரே ஒரு நற்செய்தி, யோவான் நற்செய்தி எடுத்து நீங்கள் படியுங்கள். படித்து எந்த வார்த்தை உங்களுக்கு அதிலே புரியவில்லையோ அதை ரெட்டிங்கால கோடு போட்டு வைங்க. நான் உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன், அப்போது கண்டிப்பாக நீங்கள் மாறுவீர்கள் என்று அந்த பெரியவரிடத்திலே கடைசியாக ஒரு டீல் பேசினான். அப்போ அவரும் சொன்னார், ஓகே, நீ பைபிள் கொடு என்று சொன்னார். அதே போல் அந்த இளைஞன் விவிலியத்தை கொடுக்கிறான். ஒவ்வொரு நாளும் அந்த இளைஞன் அந்த வீட்டை கடந்து போகிற போது உள்ளிருந்து அந்த பெரியவரிடத்திலே இவன் வெளியே இருந்தே பேசுவான். ஐயா, பைபிள் படிக்கிறீங்களா? அப்போ என்ற ஒரு சவுண்டு மட்டும்தான் வரும். அந்த வாலிபன் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டான், தொடர்ந்து போய் கொண்டிருப்பான். முதல் நாள், 2 நாள் இப்படி கடந்து போகிற வேளையிலே ஒரு நாள் அதே கேள்வியை கேட்கிறான். ஐயா, பைபிள் படிக்கிறீங்களா என்ற ஒரு கேள்வியை கேட்கிற போது உள்ளேருந்து ஒரு சத்தமும் வரல. 1 முறை 2 முறை அவன் கேட்கிறான். பதில் இல்லாததால் என்ன ஆச்சு என்று பார்ப்பதற்காக வீட்டினுள்ளால் போய் பார்க்கிற பொழுது அந்த பெரியவர் படுக்கையிலே இறந்து கிடக்கிறார். அருகிலே திருவிவிலியம். இந்த இளைஞனுக்கு ஒரு ஆர்வம், என்னதான் நடந்தது என்று விவிலியத்தை எடுத்து நிறைய கோடு போட்டிருப்பாரான்னு சொல்லி யோவான் நற்செய்தி எடுத்து பார்க்கிறான். முதல் அதிகாரம் ஒன்றும் இல்லை, 2வது அதிகாரமும் இல்லை, 3வது அதிகாரம் 16வது வசனத்திலே கடவுளை நம்பிய கடவுள் இந்த உலகின் மேல் எந்த அளவு நம்பி அன்பு கொண்டிருந்தார் என்று சொன்னால் தன் ஒரே மகனையே இந்த உலகில் அனுப்பி வைத்தார் என்ற இறை வார்த்தையை அவர் கோடிட்டு அடியிலே எழுதியிருந்தார். நம்பினோரை காப்பாற்றுகிற அந்த இறைவனை நம்பி நான் என் மூச்சு விடுகிறேன் என்று அழகாக அதில் எழுதி வைத்த போது அந்த இளைஞன் அதை படித்து கடைசியில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அந்த பெரியவர் பார்த்து பெருமிதம் கொண்டான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய இறைவார்த்தை பகுதி கடவுள் மீது நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்ற ஒரு மேலான ஒரு அழைப்பைத்தான் நமக்கு கொடுக்கிறது. அதிலும் குறிப்பாக எவ்வளவு ஒரு பெரிய பேறு பெற்ற இறைவாக்கினர் எல்லாம் கடைசி இறைவாக்கினர் என்று சொல்லப்படக்கூடிய திருமுழுக்கு யோவான், பெண்களில் பிறந்தவர்களுள் பேறு பெற்றவர் எவரை போல யாரும் கிடையாது என்றெல்லாம் ஆண்டவர் இயேசுவே அவருக்கு ஒரு பெரிய சர்டிஃபிகேட் கொடுக்கிறார். அப்படிப்பட்ட திருமுழுக்கு யோவான் இவர்தான் இயேசுவை பார்த்து இதோ கடவுளுடைய செம்மறி, கடவுளின் ஆட்டுக்குட்டி என்று எல்லாருக்கும் சுட்டி காட்டியவர். அது மட்டுமல்ல, இவர்தான் அவருக்கு திருமுழுக்கும் கொடுக்கிறார். அப்படிப்பட்ட திருமுழுக்கு யோவான் இயேசுவை பார்த்து வரப்போகிறவர் நீர்தானா, இல்லை வேறு யாரையாவது எதிர்பார்க்க வேண்டுமா என்ற ஒரு சந்தேகம் இன்றைய நற்செய்தியிலே எழும்புகிறது. எனவே தான் தன்னுடைய சீடர்களை
அவரிடத்திலே அனுப்பி அந்த கேள்வியை கேட்க சொல்கிறார். அப்போ இதனுடைய பின்னணி என்ன? அங்கே திருமுழுக்கு யோவான் சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறார். சிறையில் இருந்தபோது அவர் நினைத்திருக்கலாம், மெஸ்ஸியா என்று ஒருவர் வந்தால் தன்னை இந்த சிறையிலிருந்து விடுவிப்பார் என்ற ஒரு எண்ணம் அவரிடத்தில் இருந்திருக்கலாம். ஆனால் இயேசு இதுவரை தன்னை வந்து விடுவிக்கவே கிடையாது. இரண்டாவது, இயேசு பற்றியெல்லாம் கேள்விப்படுவது அவர் பாவிகளோடும் மற்ற சமுதாயத்திலே புறந்தள்ளப்பட்டவர்களோடும் தான் உரையாடுகிறார், அவர்களோடு தான் நேரத்தை செலவிடுகிறார் என்ற செய்தியை கேட்கிற பொழுது அதுவும் இவருக்கு ஒரு பெரிய சந்தேகமாக வருகிறது. எனவே தான் தன்னுடைய சீடர்களை அனுப்பி, உண்மையிலேயே நீங்கள் தானா, இல்லை வேற யாரையாவது நான் எதிர்பார்க்க வேண்டுமா என்ற ஒரு கேள்வியை எழுப்புகிற பொழுது அங்கே ஆண்டவர் இயேசு அந்த சீடர்களுக்கு நேரடியாக நான் தான் என்று பதில் சொல்லவில்லை. மாறாக, நீங்கள் கேட்பவற்றையும் காண்பவற்றையும் யோவானிடம் போய் அறிவியுங்கள். முதல் வாசகத்திலே மெஸ்ஸியாவினுடைய வருகையின் போது இறைவாக்கினர் எசையா சொல்றார், என்னெல்லாம் நடக்கும்? பார்வையற்றோர் பார்வை பெறுவர், காது கேளாதோர் காது கேட்கும், ஊனமுற்றோர் துள்ளி குதிப்பார்கள், அதே போல சிறையில் இருப்பவர்கள் விடுவிக்கப்படுவார்கள் என்ற இந்த எல்லா செய்தியும் நீங்கள் என்னுடைய பணி வாழ்வில் பார்க்கிறீர்கள். இதை போய் அந்த உங்களுடைய குருவிடத்திலே சொல்லுங்கள் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். ஏன் திருமுழுக்கு யோவானுடைய சீடர்கள் கூட நம்பிக்கை இல்லாமல் தான் இருக்கிறாங்க. ஏனென்றால் தங்களுடைய சீடர் மிக கடுமையான தவம் வாழ்க்கையை வாழ்கிறார். அது மட்டுமல்ல, எங்களையும் நோன்பிருக்க சொல்கிறார். ஆனால் நீங்களும் சரி, உங்களுடைய சீடர்களும் நோன்பிருப்பதும் கிடையாது, கடுமையான தவமும் கிடையாது. எனவே இந்த சீடர்களுக்கு கூட அங்கே நம்பிக்கை இல்லாத ஒரு நிலை இருக்கிற பொழுது அவர்களுக்கும் சேர்த்து தான் ஆண்டவர் இயேசு இந்த பதிலை சொல்கிறார். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பெரியவர் என்று போற்றப்படுகிற திருமுழுக்கு யோவானுக்கே சந்தேகம் வந்தது. பல நேரத்தில் நமக்கு கூட கஷ்டமான ஒரு சூழ்நிலை, நம்மை புரிந்து கொள்ளாத ஒரு சூழ்நிலை, தொடர்ந்து பல்வேறு விதமான தொல்லைகள், அது பொருளாதார ரீதியாக இருக்கலாம், உறவு நிலை பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது நம்மை யாரும் ஏற்றுக்கொள்ளாத ஒரு நிலையாக இருக்கலாம். அப்பெல்லாம் அதே கேள்விதான், மெஸ்ஸியா என்று ஒருவர் இருக்கிறாரா, இந்த உலகத்தில் கடவுள் இருக்கிறாரா என்ற கேள்வியை நாம் மீண்டும் மீண்டும் எழுப்பிக் கொண்டே இருக்கிறோம். அந்த நேரத்தில் தான் நாம் கற்றுக்கொள்ளக்கூடியது, அந்த ஆண்டவர் மீது நம்பிக்கையுள்ள மக்களாக நாம் இருக்க வேண்டும். அவரை நம்பி அவரை ஏற்றுக்கொள்கிற போது நிலைவாழ்வு மறுவாழ்வு நமக்கு உண்டு என்ற அந்த நம்பிக்கை நமக்கு வளம் பெறும். எனவே வரக்கூடிய மெஸ்ஸியா மீட்பர் அவருடைய பிறப்பு பெருவிழாவை மிக விரைவாக கொண்டாட நம்மையே தயாரித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நாட்களில் எல்லா சூழ்நிலையிலும் இறைவன் மீது நம்பிக்கை கொண்ட மக்களாக வாழ நாம் தொடர்ந்து முயற்சி எடுப்போம். அதற்கு தேவையான வரத்திற்காக மன்றாடுவோம். இறைவன் இயேசு நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.